வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் எக்ஸாம் காலண்டர் அப்டேட் பற்றி இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ என்னென்ன போஸ்ட் இது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன போஸ்ட் அறிவிக்க போகிறாங்க, ஸோ ஒவ்வொரு தேர்வுக்கான எக்ஸ்பெக்ட் எக்ஸாம் டேட் எப்போ வரப்போகுது, வேகன்சியில் எவ்வளோ கொடுத்தாங்க, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 53 வேகன்சிக்கு பல்வேறு கிட்டத்தட்ட 4-5 ரெக்ரூட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னும் 2 ரெக்ரூட்மெண்ட் அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி அனைத்துமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ஆர்பி எக்ஸாம் 2024 அப்டேட் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி 2024 இதுக்கான ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வேகன்சி குறைவாக ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணது போகிற எவ்வளோ வேகன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா 18,799 வேகன்சி இருக்குது. இதற்காக எக்ஸாம் டேட் எப்போ வரும் பார்த்தோன்னா ஆகஸ்ட் நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. ஜூன் டு ஆகஸ்ட்டு, இப்போ ஆகஸ்ட்டே வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் தேர்வு நடைபெறும். CPT-1 இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, அப்போ ALP CPT-1 இல்லை இந்த மந்த்து இல்லை நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக நடைபெறும். வேகன்சி 18,799 இருக்குது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணவங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அக்செப்ட் ஆனவங்க கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவல் நல்லா ஸ்கோர் பண்ணி கண்டிப்பாக வேலைக்கு போகணும். முக்கியம். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி டெக்னீஷியன் இது செகண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா மார்ச் 9 ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 9,144 வேகன்சி. ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ வரல முதல்ல அக்டோபர் அல்லது நவம்பர் எக்ஸ்பெக்ட் எடுத்து ஓகேங்களா. அடுத்து RPF கான்ஸ்டபிள் அண்டு SI இதில் பார்த்தீங்கன்னா இந்த RPF தேர்வு என்ன பண்ணுறாங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் தான் நடத்துகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சி 4,660 இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கான எக்ஸ்பெக்ட் டேட் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் செப்டம்பரில் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஆர்ஆர்பி JE ஓகே, இந்த போன மந்த் ஜூலை 27 அனௌன்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 7,951 வேகன்சி இருக்குது. இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல ஆக்சுவலாக எப்போ நடக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸில் முடிய கண்டிப்பாக ஒரு நவம்பர் இல்லை டிசம்பர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு தேர்வு நடைபெற மாதிரி இருக்கும். அடுத்து ஆர்ஆர்பி பாராமெடிக்கல் கேட்டகரிஸ் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1,376 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான தேர்வும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பர் இல்லை ஜனவரி அந்தலாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஆர்ஆர்பி NDBC 2024 இதுக்கான வேகன்சி ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ வேகன்சி வரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,884 வேகன்சி வரலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் எப்போ பண்ணால் இந்த மந்தில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்து குரூப் டி. ஸோ அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேர்வு பார்த்தீங்கன்னா ரயில்வே பொறுத்தவரைக்கும் ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு தான். இதில் வேகன்சி கண்டிப்பாக நல்லாவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் கிட்ட 1 lakh கிட்ட பார்த்தீங்கன்னா வேகன்சி இருந்துச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்டோபர் டிசம்பர் இந்த மாதங்களுக்கும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான தேர்வு கண்டிப்பாக 2025 தான் நடைபெறும். இன்னொரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண ஓகேவா. ஸோ அனைத்து நோட்டிஃபிகேஷனுமே இந்த இயர் ரெண்டுக்குள்ளே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ தேர்வுகள் பார்த்தீங்கன்னா சில தேர்வுகள் மட்டும் 2025 ஸ்டார்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸ் முடிய கண்டிப்பாக பார்த்தா 2025 தான் முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதற்கு அப்புறம் 2025 புதியதாக வேலைவாய்ப்பு அறிவிப்பாங்க. ஓகே, இந்த ப்ராசஸும் போய்கிட்டே இருக்கும். 2025க்கான ப்ராசஸும் உங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஆர்ஆர்பி எக்ஸாம் காலம் அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொரு வருடமும் கரெக்டாக அங்கே தேர்வு நடத்துவோம் அப்படின்னு ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரயில்வேல பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தான் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கிறது. ALP வந்துச்சு, டெக்னீஷியன் வந்துச்சு, அது RPF கான்ஸ்டபிள் SI வந்துச்சு, JE வந்துச்சு, பாராமெடிக்கல் வந்துச்சு, NDBC வரப்போகுது. NDBC 2 கேட்டகரி நடத்த போகிறாங்க. அதே மாதிரி குரூப் டி வரப்போகுது. அடுத்து ஆர்ஆர்பி மினிஸ்டர் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் வரப்போது. கிட்ட நிறையா வேலைவாய்ப்புகள் வருது. இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு தகுதி இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நல்ல ஒரு தான். மேக்ஸிமம் மேக்ஸு, சயின்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இது காமனாக உள்ளது. இதேமாதிரி டிபார்ட்மெண்ட் போகும்போது அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.